நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு 3வது முறையா மத்தியில ஆட்சி அமைத்ததை அடுத்து முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கியிருக்கு. இந்த சமயத்துல ராகுல் காந்தி மோடி பதவியேற்கிறப்போ அரசியல் சாசனத்தோட பிரதிய கையில ஏந்தி மாஸ்க் காட்டினது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கு. இந்த நிலையில தான் பாஜக அரசு கடந்த 15 நாட்களா இந்தியால செய்திருக்க 10 சம்பவங்களை பட்டியலிட்டு தன்னோட எக்ஸ் தளத்துல பகிர்ந்திருக்காரு ராகுல். கடந்த ஜூன் 17ஆம் தேதி மேற்கு வங்கத்திலிருந்து கொல்கத்தா சென்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான விவகாரத்துல 15 பேர் மரணம் அடைஞ்சதை மேற்கோள் காட்டி ரயில்வே அமைச்சகத்தோட நிர்வாக திறனின்மையை சுட்டிக்காட்டியிருக்காரு. ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகருக்கு உட்பட்டிருக்க ரெய்சி, டோஹா, காத்துவா மாவட்டங்கள்ல கடந்த ஜூன் 9 இருந்து 12ஆம் தேதிகள்ல நடந்த பயங்கரவாத தாக்குதல்ல 8 பேர் கொல்லப்பட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டியிருக்காரு. இந்திய ரயில்கள்ல பயணிகள் நிற்கக்கூட இடம் இல்லாம பயணிக்கும் நிலைமையை குறிப்பிட்டு ரயில்வேயோட அவல நிலையை சுட்டி காட்டியிருக்காரு. தேர்வுக்கு முன்னமே பெருந்தொகை வாங்கிட்டு வினாத்தாள்களை லீக் செய்து நூற்றுக்கணக்கான மாணவர்களோட மருத்துவ கனவுக்கு அநீதி இழைச்சதா நீட் தேர்வு முறைகேட சுட்டி காட்டியிருக்காரு ராகுல். நீட் முறைகேடு விவகாரம் பூதாகரமானதை அடுத்து ஜூன் 23ஆம் தேதி நடக்க இருந்த முதுகலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வை ரத்து செய்து மாணவர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வரதா சுட்டிக்காட்டியிருக்காரு. யுஜிசி நெட் வினாத்தாள் லீக் ஆனதை தொடர்ந்து சிபிஐ விசாரணை நடந்து வரதை அடுத்து மத்திய கல்வித்துறையோட நிர்வாக திறமின்மையை சுட்டிக்காட்டியிருக்காரு. நாட்டுல ஜூன்ல இருந்து மீண்டும் அதிகரித்து வர பால், பருப்பு வகைகள், கேஸ் உள்ளிட்டவைகளோட விலையேற்றத்தை சுட்டி காட்டியிருக்காரு. உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடால்ல இருக்க வனப்பகுதியில பற்றி எரிந்த தீயில 5 பேர் மரணம் அடைந்ததை அடுத்து அந்த பகுதிகளில் நிலவி வர பாதுகாப்பில்லாத சூழலை சுட்டி காட்டியிருக்காரு. தலைநகர் டெல்லியில அதிகரிச்சு வர குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனையை சுட்டிக்காட்டியிருக்காரு. கடைசியா உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள்ல நிலவி வர வெப்ப அலையினால நூற்றுக்கணக்கானவங்க பலியாகி இருக்கிறதையும் ஆயிரக்கணக்கானவங்க பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறதையும் இருப்பினும் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படாததையும் சுட்டிக்காட்டியிருக்காரு ராகுல். இப்படி மோடி அரசாங்கத்துக்கு கீழே கடந்த 15 நாட்களா அதிர்வலைகளை எழுப்பியிருக்க இந்த 10 பிரச்சனைகளை பட்டியலிட்டதோட பிரதமர் நரேந்திர மோடி தன்னோட பொறுப்புகளை விட்டு ஒதுங்க முடியாதுன்னும் மக்களுக்காக காங்கிரஸ் தொடர்ந்து குரல் கொடுக்கணும் தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு ராகுல் காந்தி.